அங்க நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னன்னா, நாங்க ஆர்ப்பாட்டம் கேட்டிருந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட 11:30 மணி. ஆனா, அந்த இடத்துல நாங்க 11:30 மணிக்கு போய் அங்க எல்லாம் அசெம்பிள் ஆகி நின்னுட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்தது, அங்க விசிக நம்ம கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா ஆல்ரெடி அவங்க ஒரு போராட்டத்த அங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட பர்மிஷன் டைம் கிட்டத்தட்ட 10:30 மணி, 11 மணிக்கு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கலாம் அந்த போராட்டத்த நின்னு அங்க பார்த்துட்டு இருந்தோம். அ அதுல வந்து அவங்க காசு குடுத்து ஆள் கூட்டிட்டு வந்தாங்க. ஆள் கூட்டிட்டு தான் வந்திருந்தாங்க. அங்களே பார்த்தோம். கிட்டத்தட்ட ரொம்ப கூலிக்கு வேலை செய்ய வந்த ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். 50 பேத்துக்கு காசு குடுத்து அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அத்தன பேரும் ரொம்ப வயசானவங்க, கூலி வேலைக்கு போறவங்க, ஏழ்மையில இருக்க மக்கள் அத்தன பேத்துக்கு கூட்டிட்டு அவங்க எதுக்காக வந்திருக்கேன்னு கூட அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. வந்தாங்க, கொடி புடிச்சு நின்னுட்டு இருந்தாங்க. போராட்டம் முடிஞ்சோனே கீழ போய் அந்த ஓரமா போய் மாநகராட்சி அலுவலகம் கலெக்டரேட் முன்னாடி போய் ஓரமா அப்படியே உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அங்க இருந்த நிர்வாகிகள் போய் கொஞ்சம் பேத்த பேசிட்டு, அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் காசு குடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. இது ஒரு நடைமுறையா வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம். திருமாவளவன் அவரு அண்ணா அவரு வந்து ஒரு மேடையில பேசியிருப்பாரு. நான் அவன் கூடயும் கூட்டணிக்கு போமாட்டேன், இவன் கூடயும் கூட்டணிக்கு போமாட்டேன்னா, மயிரா புடுங்க போற அப்படின்னு சொல்லி அவரு வந்து கூட்டணிக்கு போகாத கட்சிய பார்த்து விமர்சிக்கிறேங்கிற பேர்ல இந்த வார்த்தைய அவர் பதிவு செஞ்சிருப்பாப்படி. ஆனா அவர்கிட்ட அண்ணன் திருமாவளவன் கிட்ட நம்ம கேட்க போற கேள்வி என்னன்னா, அவரு எந்த மைத்த புடுங்கிட்டு இருக்கிறாரு இப்போ? கூட்டணி கட்சி கூட கூட்டணி போயி, இன்னைக்கு டிண்டர் ஆப்ப தடை செய்யக்கூடி போராட்டம் அறிவிச்சுட்டு இருக்கிறாரு. எதுக்கு இந்த போராட்டம்? அவர் நேரடியா ஸ்டாலின் எதுக்காக கூட்டணி போனா? கூட்டணி போனா தான் நமக்கு வேணுங்கிற அதிகாரத்த நம்ம கேட்டு பெற முடியும். நம்ம முதலமைச்சர் கூடயும், அதிகார மையங்கள் கூடயும் நெருக்கமா இருக்க முடியும். நமக்கு வேணுங்கிறத இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு சொல்லி ஏமாத்தி தான் நீங்க வந்து கூட்டணிக்கு போயிருக்கீங்க. கூட்டணியில இருக்கீங்க. உங்க கட்சிக்காரங்க ஏன்னா நம்ம கூட்டணியில இருக்கணும். கொடிய கூட ஏத்த விட மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி எழுப்பும்போது, கூட்டணியில இருந்தா தான்ப்பா நம்ம மக்களுக்கு எல்லாம் நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களால முதலமைச்சர் ஸ்டாலின பார்த்து அவர்கிட்ட இந்த ஆப்ப உடனடியா பேன் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை எழுப்ப முடியாதா? ஒருவேளை நீங்க எழுப்பி அவர் புறக்கணிக்கிறாரு அப்படின்னா, அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணி? மயிர புடுங்குறக்கா அந்த கூட்டணி? அப்படிங்கிற கேள்வி பலரும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாரியான விளையாட்டுகள் ஒரு புறம் இருந்தா கூட, இன்னும் தேர்தலுக்கு மிகவும் 6 மாதமே இருக்கக்கூடிய கால சூழல்ல, எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்குங்கிறது பூதாகரப்படுத்தப்படுது. வெளிய வந்துகிட்டு இருக்கு. பேய் பிசாசுகள் போன்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுமைக்கு பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய பிரச்சனையா, அதுவும் நேரடியா நம்ம தாய் குலங்களுக்கும், பெண்களுக்கும் நேரடியா ஆபத்து அளிக்கக்கூடிய ஒரு ஆபத்தா இந்த டிண்டர் ஆப்பையும், இந்த மாரி டேட்டிங் ஆப்பையும் நம்ம பார்க்குறோம். உடனடியா அத தடை செய்யணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், கேட்டுக்கொள்றோம்.